ஒரு நாள் உலகையே வெல்ல நினைத்த த கிரேட் அலெக்சாண்டர், ஒரு மனிதன் சொன்ன ஒற்றை வார்த்தையால அலெக்சாண்டரையே சிந்திக்க வைத்த ஒரு சிறிய கதை. ஒரு குட்டி ஸ்டோரி மூலமா பார்க்கலாமா? ஒரு நாள் அலெக்சாண்டர் தன்னோட அரண்மனையில ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மக்கள் கூட்டம் கூட்டமாக ஒரு பகுதியை நோக்கி போறதை அலெக்சாண்டர் கவனத்துக்கு வந்தது. இதை பார்த்து அலெக்சாண்டர் இவ்வளவு பெரிய மாவீரன் நான் இருக்கேன், என்னதான் பார்க்க இந்த மக்கள் எல்லாம் வரணும், என்ன பார்க்காம இந்த மக்கள் எல்லாம் எங்க போயிட்டு இருக்காங்க கூட்டம் கூட்டமா அப்படின்ட்டு தன்னோட படை தளபதி கிட்ட அலெக்சாண்டர் கேள்வி கேட்டார். டயோஜனிஸ்ன்ற ஒரு தத்துவ மேதையை பார்க்கறதுக்காக தான் இவங்க எல்லாரும் கூட்ட கூட்டமாக போறாங்க அப்படின்ட்டு தளபதி அலெக்சாண்டர் கிட்ட சொல்றாரு. அலெக்சாண்டர் அதுக்கு சொல்றாரு, அந்த டயோஜனிஸ் என்ன பார்க்க சொல்லு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்டுட்டு இருந்த தளபதி தன்னுடைய குதிரை எடுத்துக்கிட்டு டயோஜனிஸை போயிட்டு நேர்ல சந்திச்சு இந்த மாதிரி அரசர் உங்களை வர சொன்னாரு, உங்களை பார்க்கணுமா அப்படின்னு டயோஜனிஸ் கிட்ட சொல்றாரு. டயோஜனிஸ் சொன்னாரு, அலெக்சாண்டர் தான் என்ன பார்க்கணும்னு சொன்னாரு, அவர் என்ன பார்க்க சொல்ல, நான் அவரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சாரு. இதை கேட்ட தளபதிக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சான். இந்த பதில போயிட்டு நான் அரசர் கிட்ட சொன்னேன் அப்படின்னா அரசர் தன்னோட தலையே வெட்டி கையில கொடுத்துருவாருன்ற பயத்தோட போயிட்டு வேற வழியே இல்லாம அலெக்சாண்டர் கிட்ட போயிட்டு இந்த பதில சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருந்த அலெக்சாண்டர் ரொம்பவே அமைதியா தன்னோட குதிரை வண்டி எடுத்துக்கிட்டு டயோஜனிஸை போயிட்டு சந்திக்க போறாரு. டயோஜனிஸ் ஒரு பெரிய கூடாரத்துல உட்காந்துட்டு புத்தகம் வாசிச்சுட்டு இருக்காரு. புத்தகத்தை எப்படி வாசிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய வெளிச்சத்து மூலியமா அந்த புத்தகத்துல இருக்க வரியை படிச்சு மக்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு. அலெக்சாண்டர் தன்னோட குதிரை வண்டியில போயிட்டு அந்த சூரிய ஒளிக்கு நேரா தன்னோட குதிரையை நிற்பாட்டினாரு. இதை பார்த்துட்டு இருந்த டயோஜனிஸ் சொன்னாரா, ஏ முட்டாளே, நான் புத்தகம் வாசிச்சுட்டு இருக்கேன் சூரிய ஒளியில, நீ குதிரையை கொஞ்சம் தள்ளி நிறுத்து அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டுட்டு இருந்த அலெக்சாண்டர் எந்தவித கோபமும் இல்லாம குதிரை வண்டியை ஓரமா தள்ளி நிப்பாட்டிட்டு டயோஜனிஸ் கிட்ட போய் சொல்றாராம், இவ்வளவு பெரிய மாவீரன் நான் இருக்கேன், என்ன பார்க்க மக்கள் வராம உன்னை பார்க்கறதுக்கு வராங்க, ஏன் வராங்க, ஒரு புத்தகத்து மூலியமா நீ என்ன அப்படி மக்களுக்கு அறிவுரை சொல்லிட்ட அப்படின்ட்டு டயோஜனிஸை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு டயோஜனிஸ் சொல்றாராம், உன்னுடைய வாளின் கூர்மையினால இந்த உலகத்தையே வென்றவன் நீ, என்னோட நூலின் கூர்மையினால நான் என்னையே வென்ற வேண்டா அப்படின்ட்டு அலெக்சாண்டரை பார்த்து சொல்றாராம். உன்னோட வாளின் கூர்மையினால வாழ்க்கை இழந்தவர் பல பேர், ஆனா என்னோட நூலின் கூர்மையினால வாழ்க்கையை அடைந்தவர் பல பேர். இதை கேட்டுட்டு இருந்த அலெக்சாண்டர் எந்தவித பதில் மறுப்புமே பேசாம அமைதியா தலை வணங்கிட்டு சென்றுட்டாரு. இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னு பாத்தீங்கன்னா, அதிகாரம் ஒரு பயத்தை மட்டுமே உருவாக்கும், ஆனா கல்வியானது எப்பவுமே நமக்கு மரியாதையை உருவாக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.